ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா, காவேரியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. காவேரி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, உங்ககிட்ட என்ன சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படிங்கிறத காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது விஜய்க்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க இன்றைக்கி உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தாத்தா, அவங்க சித்தி, அவங்க எல்லோரும் வந்தாங்க. அவங்க சித்தப்பா எல்லோரும் வந்து உன்னை விஜய் தம்பிக்கு பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, என்னது அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வேறு இருக்குது, அவங்களுக்கு போய் என்னைய பொண்ணு கேட்குறாங்களா? நானே எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இதில் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஆளுக்கு பொண்ணு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. இல்லடி, நீ தானே அவரோட கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் சொன்னேன் தான், அதுக்குன்னு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன்னா? ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அப்படி இருக்க போது அவங்க எப்படி வந்து என்னைய பொண்ணு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, அது அவங்க பிரச்சனை, அந்த பொண்ணை வந்து எப்படியாவது பேசி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. நீ வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்க, நல்ல பையன் தானே, பாப்பாவும் உன் கூட ரொம்ப பாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. உடனே அது அப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே வந்து என்ன பண்ணுவாருன்னா, விஜயும் அந்த குட்டி பாப்பாவும் வந்துடுவாங்க. அதாவது குட்டி காவேரியும் வருவாங்க. குட்டி காவேரி வந்து மிஸ்ஸை பார்த்துட்டு, மிஸ் இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வரல, உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்போது சரிம்மா வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாக்கிட்ட பேசுவாங்க. என்ன ஒரே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தீங்க, ஏதோ சண்டை மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பார். உடனே அவங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை, உங்கள் வீட்டில் இருந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு காவேரியை பொண்ணு கேட்டாங்க, அந்த விஷயமாக தான் நான் காவேரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத அவங்க அம்மா விஜய்கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே விஜய் இருந்து கோவப்படுவார். என்ன இது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, யார் வந்தா எங்கள் வீட்டில் இருந்து, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாதே. ஆமாம், நீங்கள் கேட்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே வந்து விஜய் சொல்லுவார், சரி நான் இதை வீட்டில் போய் நான் என்னன்னு கேட்குறேன், இதை நீங்கள் அவகிட்ட எதுவும் பெருசாக பேசாதீங்க, விட்டுருங்க இதோட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே ரூம்குள்ளே வந்து பாப்பாவும் குட்டி காவேரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது காவேரி கேட்பா, நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மிஸ், நான் உங்களை பார்க்கவே இல்லை இன்னைக்கு, அதனால் உங்களோட ஞாபகமாகவே இருந்தது, அதனால தான் அப்பா கிட்ட அடம் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக விஜயும் வந்து ஆமாம், ரொம்ப அடம் பண்ணி தான் வந்தா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் அவங்க சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சமாக சத்தமாக பேசுவார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தாக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும் பேசுவாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இது எப்படி அவங்க கொண்டு போய் காவேரியும் விஜயும் ஆல்ரெடி மேரிடு, ஸோ அவங்க 2 பேரும் அவளோட ஞாபக மறதியிலேருந்து அவளை எப்படி வர வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இனி வர எபிசோட்ஸில் வரப்போகுது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, சீக்கிரமாக இந்த சீரியலை முடிச்சிருவாங்களோ என்னன்னு தோணுது. ஏன்னா விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 புது சீரியல் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஏதாவது இந்த சீரியலை வந்து முடிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இப்போ எந்த கதையும் இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ராகவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மட்டும்தான் இருக்குது. இப்போது மகாநதி ஸ்டோரியை எடுத்துக்கிட்டால் விஜயும் காவேரியும் சேர்றது தான் வந்து கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.